கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரம் 7வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வார்த்தை சொல்லப்பட்ட பின்னணியத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் செபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லிவிட்டு அந்த ஓமையில் அநீதியுள்ள ஒரு மனுஷனிடத்தில் ஒரு விதவை ஒருத்தி தன் நியாயத்தை விசாரிக்கும்படியாக அடிக்கடி அவனை போய் சந்தித்தான். அது நிமித்தமாக அவன் இருதயத்தில் யோசித்த காரியம் தெரியுமா? நான் தேவபக்தி இல்லாதவன், அநீதி உள்ளவன், ஒரு மனுஷனை மதிக்க மாட்டேன், என்கிட்ட வந்து நீதி செய்ய கேட்கிறாளே, இவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் யோசித்தானா? பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார். ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு நியாயம் செய்கிறவர். அவர் சீக்கிரத்தில் செய்ய முடியும், ஆனாலும் கூட நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தலை மாற வேண்டும் என்பதை அவர் விரும்பி காத்து கொண்டு இருக்கிறார். ரூத்தோட வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பாருங்க. நகோமியோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போவாசுக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால நகோமி ரூத்திடத்தில் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் இன்றைக்கு உனக்கு நன்மை செய்யாமல் இளைப்படைய மாட்டான் என்று சொல்லி. சாதாரண மனுஷனாகிய போவாசை கொண்டு ரூத்தோட வாழ்க்கையில் நன்மை செய்ய தேவன் இளைப்படையாமல் வேலை செய்ய வைக்க முடியுமானா? பரம தகப்பனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் சீக்கிரத்தில் செய்ய வல்லவர். உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும், ஆண்டவர் எனக்கு மட்டும் நன்மை செய்ய மாட்டேன் குறை சொல்லுகிறத விட்டு தேவ நாமத்தை மேம்படுத்துகிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். சீக்கிரத்தில் ஒரு நன்மை செய்து நம்மையும் சாட்சியாக நிறுத்தி அவனுடைய பரம தகப்பன் என்பதை வெளிப்படுத்த அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சாதாரண மனுஷர்களே நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது எங்கள் மேலே அதிக கரிசனையும் அன்பும் கொண்ட எங்களுக்காக ரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் எங்கள் நியாயம் செய்து எங்களை சாட்சியாக நிறுத்த உண்மையுள்ளவர்கள் சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை அது அதிசயங்களை நிரப்பி சாட்சியாக நிறுத்தும்படியாக கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.